எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாவில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸப்ஷன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிரும், அப்ரப்டாக வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் அப்படின்றது. சாம்பிள் சினாரியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூசர் வந்து இன்வேலிட் இன்புட் கொடுக்குறாங்க, அது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோவில் வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகலாம். அதே போல் நம்ம கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் நாட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சினாரியோவில் வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸப்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதில் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து எப்படி இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து எக்ஸப்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ரீசன்னால வந்து எக்ஸப்ஷன் அக்கர் ஆகலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வேலிட் யூசர் இன்புட். இப்போ யூசர் இன்புட் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்பர் வந்து எக்ஸப்ட் பண்ணுறோம், பட் யூசர் வந்து ஸ்ட்ரிங் வந்து என்டர் பண்ணாங்கன்னா அது வந்து இன்வேலிட் யூசர் இன்புட். அதே போல் டிவைஸ் ஃபெயிலியர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ்லாம் வந்து இன்னொரு சர்வரில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அப்போ அந்த டேட்டா பேஸ் சர்வர் வந்து ஃபெயில் ஆகலாம். அதே போல் லாஸ் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன். இப்போ நம்ம கனெக்டட் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் சர்வீசஸ் தான். ஸோ இப்போ இன்டர் பிட்வீன் த சர்வீசஸ் வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து வரலாம். அதே போல் கோடிங் லாஜிக்கல் இஷ்யூஸ்னாலே வரலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அந்த ஃபைல் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து சாம்பிள் சினாரியோஸ், இதெல்லாம் தான் வந்து எக்ஸப்ஷன்ஸ். பட் நம்ம கோட் நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து லாஜிக் எழுதுறப்ப நம்ம இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் சினாரியோஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அது வந்து ரொம்ப குரூஷியல். நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை ப்ரொடக்ஷனில் போட்டுட்டா மட்டும் முடிஞ்சிடாது. இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, அது வந்து ரொம்பவுமே குரூஷியல் ஃபார் த அப்ளிகேஷன். ஃபைன். இப்போ வந்து எக்ஸப்ஷன் அண்ட் எரருக்கு வந்து ரெண்டு சினாரியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எரர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எரர் வந்து இப்போ ஒரு எரர் அக்கர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து இருக்குது, அந்த மைக்ரோ சர்வீஸில் வந்து நம்ம அசைன் பண்ண மெமரி வந்து 750 MB. பட் நம்ம டியூ டு சம் இன்ஃபினிட் லூப் ஆர் வந்து நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்றனால ஒரு அவுட் ஆஃப் மெமரி வருது அப்படின்னா, அவுட் ஆஃப் மெமரி வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு மெமரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேணால் பண்ணலாம். பட் இந்த எரரை வந்து ரிகவர் பண்ண முடியாதது வந்து நம்ம எரர்னு சொல்லுவோம். எக்ஸப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ArrayIndexOutOfBoundsException இல்லைன்னா ArithmeticException. இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் இல்லைன்னா டேட்டா ஹேண்டிலிங்னால வர்றதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் வந்து எக்ஸப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த எக்ஸப்ஷனில் ஹைரார்கி வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எல்லா கிளாஸுக்கும் உள்ள டாப் கிளாஸு, அதுக்கப்புறம் த்ரோவபிள் அப்படின்றது வந்து எக்ஸப்ஷன் ஹைரார்கியில் இருக்கிற டாப் கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோவபிள்ல வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து எக்ஸப்ஷன், இன்னொன்று வந்து எரர். எரர் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறபடி அது வந்து ரிகவர் பண்ண முடியாத ஒன்று, ஸோ அது வந்து எரரில் வரும். எக்ஸப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து செக்டு எக்ஸப்ஷன், இன்னொன்று வந்து அன்செக்டு எக்ஸப்ஷன். இப்போ செக்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பைல் டைம்லேயே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்க, ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாவில் வந்து இன்புட் அவுட்புட் அப்படின்னுவாங்க. ஸோ இன்புட் அவுட்புட் வந்து நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு வரப்போகிற எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா IO எக்ஸப்ஷன் அப்படின்றது. அப்போ நம்ம அந்த கோடு எழுதுறப்பே வந்து நம்ம JVMA வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிடும். பட் இன்கேஸ் ஆஃப் ரன் டைமில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து யூசர் இன்புட் பாஸ் பண்ணுறப்ப தான் வந்து நம்மளால் அந்த எக்ஸப்ஷனை கண்டுபிடிக்க முடியும்னா அது வந்து அன்செக்ட் எக்ஸப்ஷன் ஆர் ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்வாங்க. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட சினாரியோ வந்து பார்த்துடலாம். சினாரியோ ஆர் த கீவேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ட்ரை, இன்னொன்று வந்து கேட்ச், இன்னொன்று வந்து ஃபைனலி, இன்னொன்று வந்து த்ரோ, இன்னொன்று வந்து த்ரோஸ். இந்த 5 கீவேர்ட்ஸை வச்சு தான் மேஜர்லி எக்ஸப்ஷன் ஹேண்டில் வந்து ரன் ஆகும். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை கேட்ச் தான். இந்த ட்ரை அப்படின்றது வந்து கீவேர்டு தான். இதுக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் கோடு இருக்க போகுது. இந்த பீஸ் ஆஃப் கோடு தான் வந்து இந்த பீஸ் ஆஃப் கோடுனால தான் வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆக போகுது. எந்த பீஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆக போகுதோ அதை வந்து ட்ரை கேட்சுக்குள்ள ட்ரை பிளாக்குள்ள போடணும். அதுக்கப்புறம் கேட்ச் பிளாக் இருக்கும். இந்த கேட்ச் பிளாக்ல தான் வந்து எக்ஸப்ஷன் வந்து நம்ம கேட்ச் பண்ணி நம்ம என்ன ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூசருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எரர் மெசேஜ் வந்து த்ரோ பண்ண போகிறோமா, இல்லைன்னா நம்ம ரீட்ரை பண்ண போகிறோமா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து கேட்ச் பிளாக். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்சிக்வெண்ட்டாக வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டேன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ண போகிறேன். எனக்கு ஐடியில் வந்து 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தமிழில் இந்த சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு அரே ஆஃப் மார்க்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு மட்டும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு, அதில் 3 மார்க் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸப்ஷன் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன் இல்லாமல் இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் பிரிண்ட் அவுட் தான் பண்ண போகிறேன். இந்த பிரிண்ட் அவுட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மார்க்கை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் வந்து மார்க் அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத வந்து நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அரேயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஸ்டு தான் அரே வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது 0th இண்டெக்ஸில் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், இது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். அரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0th இண்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் ஆஃப் 1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்து 60 வந்து பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அதை பார்த்துடலாம். வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போ மார்க் வந்து நம்மளுக்கு 16 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம மார்க்ஸ் ஆஃப் 1 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ மார்க்ஸ் ஆஃப் 2 வந்து 70 வந்து இதாகும். இது வந்து நார்மல் எக்ஸிக்யூஷன். இப்போ வந்து இதில் எப்படி எக்ஸப்ஷன் இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து நான் மார்க் ஆஃப் 3 வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்லேயே வந்து 3 எலமெண்ட்டு தான் இருக்குது. நான் இண்டெக்ஸ் வச்சு பண்ணுறப்ப 3 எப்படி ட்ரை பண்ணேன்னா வந்து இந்த எலமெண்ட்டே வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன வந்து JVM நம்மளுக்கு த்ரோ பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா java.lang.ArrayIndexOutOfBoundsException அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3 அவுட் ஆஃப் பவுண்ட் ஃபார் லென்த் 3. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ட்ரை பண்ணுற அந்த அக்சஸ் பண்ணுற அரேயோட வேல்யூ அந்த எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். நம்மகிட்ட இருக்கிறதே வந்து 3 வேல்யூ தான் இருக்குது. நம்ம 4வது வேல்யூ வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து JVM த்ரோ பண்ணியிருக்கு. பட் இதை வந்து நம்மளுக்கு இந்த எரரை வந்து நம்ம அப்படியே வந்து யூசருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம சின்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக் வந்து எழுதணும். இந்த ட்ரை பிளாக்ல தான் வந்து நம்ம எந்த லாஜிக்கில் வந்து எக்ஸப்ஷன் வரப்போகுதோ அதை தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் அக்சஸ் பண்ணுற இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வரப்போகுது. ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்ஸ் ஆஃப் சேம் 3 தான் இது பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம கேட்ச் பிளாக் வந்து எழுத போகிறோம். ஸோ கேட்ச் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் பிளாக்ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த சினாரியோவில் வந்து நம்மளுக்கு வந்து செக்டு எக்ஸப்ஷன், இது வந்து ரன் டைம் எக்ஸப்ஷன். ஸோ ArrayIndexOutOfBoundsException இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து எக்ஸப்ஷனுக்குள்ள வர்றப்ப நம்ம எக்ஸப்ஷனுக்குள்ள வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து invalid index passed அப்படின்னு வேணால் நான் போடுறேன். ஜஸ்ட் வந்து யூசருக்கு வந்து நம்ம எரர் மெசேஜ் சொல்கிற மாதிரி invalid index passed. இதுதான் வந்து நம்ம கேட்ச் பிளாக்ல பண்ண போகிறோம். இந்த கேட்ச் பிளாக்ல நீங்கள் என்ன ஒரு லாஜிக் நீங்கள் வந்து இந்த எக்ஸப்ஷனுக்கான சினாரியோக்கான எந்த லாஜிக்னாலும் எழுதிக்கலாம். பட் இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு சிஸ்அவுட் தான் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பிளாக்ல வந்து நம்ம இந்த மார்க்ஸ் ஆஃப் 3 அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து இல்லைன்றனால நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அதை இங்கே நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சிஸ்அவுட் போட்டிருக்கோம். அப்போ வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா invalid index passed பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இதுதான் வந்து நம்ம இங்கே எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகுது, அதை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம். கேட்ச் பண்ணி நம்ம வந்து யூசருக்கு வந்து ஒரு வேலிட் எக்ஸப்ஷன் வந்து நம்ம வந்து த்ரோ பண்ணுறோம். ஃபைன். அதே போல் இன்னொரு சினாரியோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து நம்ம வெறும் அக்சஸ் மட்டும் தான் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப்
பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் சம் பண்ணிட்டேன். இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு பதில் தான் வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மார்க்ஸ் கவுண்ட் அப்படின்னு போடுறேன். மார்க்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த மார்க்ஸ் கவுண்ட்டை வச்சு நான் வந்து இதை மார்க்ஸை வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாகவே வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டல் 3 மார்க்கையும் நான் சம் பண்ணிவிட்டு இங்கே டிவைட் பண்ணுற மார்க்ஸ் கவுண்ட் வந்து ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் யூசர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 3ன்னு பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க 0ன்னு பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம மேத்தமெட்டிக்கலாக பாஸ் பண்ணோன்னா எந்த ஒரு நம்பரையும் நம்ம டிவைட் பை 0 பண்ணோன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அது வந்து இப்படி ஜாகும். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து JVM தான் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணியிருக்கு. எக்ஸப்ஷன் இன் த மெயின் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் java.lang.arithmeticException /0னா டிவைட் பை 0 அப்படின்றத வந்து சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஷன் இதெல்லாம் வந்து java.lang பேக்கேஜ்லேருந்து வருது. ஃபைன். இப்போ நம்ம இதையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த சினாரியோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் அப்பான் த சினாரியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஈன்னு கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தப்பான டினாமினேட்டர் வந்து பாஸ் பண்ணிக்கிறனால இன்வேலிட் டினாமினேட்டர் பாஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்காக போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லாஜிக் வரும். இங்கே வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 0வால் டிவைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அதை இங்கே கேட்ச் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா JVM த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷன் வந்து வந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிற வந்து எக்ஸப்ஷன் பிளாக் வந்துருக்கு. இந்த கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல நம்ம தேவையான லாஜிக் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் மூணாவதாக இப்போ வந்து 2 எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அண்ட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். பட் ஜெனரிக்காகவும் நீங்கள் வேணும் அப்படின்னா மூணாவது வந்து ஜெனரிக் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்து நான் சிசோரில் போட்டு என்ன போடுறேன்னா எக்ஸாம்பிள் வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரை பிளாக்குக்கு வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக் வந்து எழுதிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு ஹேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் கேட்ச் எழுதுகிறப்ப வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹைரார்கி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த கேட்சை வந்து முன்னாடி தூக்கி போடுறேன். இப்போ வந்து இந்த கேட்சை முன்னாடி தூக்கி போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைல் டைமில் எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா unreachable catch block arithmetic exception it is already handled with the catch block அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றது வந்து ஜெனரிக் கிளாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுற ஹைரார்கியில் பார்த்தீங்கன்னா அதோட சப் கிளாஸஸ்லேருந்து வந்துட்டு தான் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து இது பண்ணணும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹைரார்கிலே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் பேரண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்ப சைல்ட் கிளாஸ் எக்ஸப்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து பேரண்ட் கிளாஸ் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், அடுத்து அரே இண்டெக்ஸ் எக்ஸப்ஷன், அடுத்து வந்து தான் நம்ம வந்து ரூட் எக்ஸப்ஷன் வந்து கேட்ச் பண்ணுறோம். அதே போல் இப்போ 2 எக்ஸப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அரித்மெட்டிக் அண்ட் அரே இண்டெக்ஸ் இது ரெண்டும் சேம் லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டர் வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் பேரண்ட் சைல்டு வர்றப்ப ஃபஸ்ட்டு வந்து சைல்டு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு தான் பேரண்ட் எக்ஸப்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி லாஜிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக நான் இதில் வந்து கவர் பண்ண நினச்சது வந்து எப்படி வந்து ஒரு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண போகிறோம், இந்த ட்ரையில் என்ன எழுதணும், ட்ரையில் நம்ம எழுத போகிற லாஜிக் பார்த்தீங்கன்னா எந்தனால வந்து எக்ஸப்ஷன் அரைஸ் ஆக போதோ அந்த கோடு வந்து நம்ம ட்ரையில் எழுதணும். அடுத்து வந்து நம்ம கேட்ச் பிளாக் எழுதிக்கலாம். இந்த கேட்ச் பிளாக்ல வந்து நம்ம எக்ஸப்ஷன் மென்ஷன் பண்ணி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அதே போல் ஒரு ட்ரை பிளாக்கு வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த கேட்ச் பிளாக்ல வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இங்கே வந்து நீங்கள் அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து ப்ரோக்ராம் கண்டினியூ அந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுங்களேன்.
ப்ரோக்ராம் கண்டினியூஸ் இந்த மாதிரி எழுதுறேன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோர்ஸ் கோடை வந்து நம்மளோட GitHub ரெபாசிட்டரியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஈவன் தோ சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சோர்ஸ் கோடை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.